அரும்பரும்பா வெத்தலையா ஓட்டாலு சவக்குதில்ல பூமையில ஓமயங்க எலும்பு சம்பள செவப்பே இஞ்சி வரப்பா வரப்பே எலும்பு சம்பள செவப்பே இஞ்சி வரப்பா வரப்பே சிறப்பான நடனத்தை உங்களுக்காக கொடுக்க போறாங்க அனுசாசி அவர்கள். சவுண்ட் பரிபாலய பரமேசி கமலாலய ஸ்ரீதேவி కురిపించవే కరుణాంబురాసి దీంతానా దీంతానా జతులతో ప్రాణమే నాట్యం చేసే గతులతో నామశతముల నతులతో నాపైన నీ చూపు ఆపేలా நல்ல ஒரு கைத்தல் கொடுங்க. நெருப்ப தலையில வச்சுட்டு ஆடுறாங்க. இப்படி ஒரு டான்ஸ் வந்து நீங்க நேர்ல எங்கேயும் நீங்க பாத்துக்க முடியாது, டிவில மட்டும் தான் பாத்துக்க முடியும். அப்படி ஒரு டான்ஸ் உங்களுக்காக. முத்தாலம்மன் கோயில் மணி அடிச்சிட்டாங்க. நல்ல ஒரு கைத்தல் கொடுங்க எல்லாரும்.
சேத்திப்பட்டி குழந்தைங்களுக்கா ஒரு சூப்பர் ஒரு நிமிஷம், கைத்தட்டு கொடுத்தலாம். ஏங்க எங்க ஒரே நிமிஷங்க. என்னன்னா சூப்பரா வந்து நம்ம வைபா பாடும்போது குழந்தைங்க அற்புதமா ஆடினாங்க. பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் கவுல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்து ஒரு நளினமா தான் அப்படி ஆடினாங்க. இங்க ஒரு குரூப் இருக்காங்கல, டேய் தம்பி இங்க வாடா ஊதா சட்டை இங்க வாடா தம்பி இப்படி முன்னாடி வாங்க. அவன் ஒரு ஆட்டம் போட்டான் பாருங்க. அந்த பாட்டுக்கு அவ்வளவு ஆட வேண்டியதே இல்ல. ஆனா தலைவன் ஒரு ஆட்டம் போட்டான். அந்த பீட் மட்டும், அந்த பீட், அந்த டான்ஸ், அந்த ஸ்டெப் போடுறா பாரு. இந்த ஆட்டம் ஆடுறானே, அம்மா வயித்துல இருக்கல எப்படி ஆடி இருப்பாங்க. வேற லெவல். எனக்கு என்னன்னா அழகா, அவ்வளவு அழகா ஆடினாங்க. சூப்பர் வைபா இருக்காங்க. இவங்கள ஒரு பாட்டோட அனுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்ல. ஆமா ராஜலட்சுமி, அவங்களுக்கு இன்னொரு பாட்டு நம்ம கொடுப்போம். என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு பிடிச்ச நம்ம பாடின அந்த சார்லி சாப்ளின் 2 படத்துல நம்ம பாடினோம்ல அந்த சின்ன மச்சான் பாட்டு, அந்த சின்ன மச்சான் பாட்டையும் கொடுக்க போறோம். ஆமா, வேற யாரும் குழந்தைங்க வந்து டான்ஸ் ஆடணும்னா வாங்க, வந்துருங்க. வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நாள் அன்னைக்கு எல்லாரும் வாக்குரிமை இருக்கக்கூடிய அனைவருமே வாக்களிக்க வேண்டும் என கேட்டு இது அந்த அற்புதமான பாட்டு. அன்புள்ளங்களே, விட்டு விட மாட்டோம், ஓட்ட விட்டு கொடுக்க மாட்டோம். விட்டு விட மாட்டோம், ஓட்ட விட்டு கொடுக்க மாட்டோம். துட்டுக்கிட்டு கிட்ட வந்தா தொட்டுக்கிற மாட்டோம். விட்டு விட மாட்டோம், ஓட்ட விட்டு கொடுக்க மாட்டோம். விட்டு விட மாட்டோம், ஓட்ட விட்டு கொடுக்க மாட்டோம். துட்டுக்கிட்டு கிட்ட வந்தா தொட்டுக்கிற மாட்டோம். இந்த உரிமை இல்ல உலகத்தில பாட்ட வந்து பிறந்தான். உரிமை இல்ல உலகத்தில பாட்ட வந்து பிறந்தான். வாக்குரிமை வாங்கி தர எத்தனை பேர் இறந்தான். நாட்டு மக்கள் எல்லாருக்கும் ஓட்டுரிமை இருக்கு. நாட்டு மக்கள் எல்லாருக்கும் ஓட்டுரிமை இருக்கு. நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு வேணும் நமக்கு. லட்சம் பேரு ரத்தம் சிந்தி வாங்கி தந்த மண்ணு இது. லட்சம் பேரு ரத்தம் சிந்தி வாங்கி தந்த மண்ணு இது. பத்திரமா பாத்துக்கணும், ஆமா பத்திரமா பாத்துக்கணும், ஒண்ணு சேர்ந்து நின்னு. ஒட்டுமொத்த மக்களுமே ஓட்டு போட வேணும். ஆமா, ஒட்டுமொத்த மக்களுமே ஓட்டு போட வேணும். ஒட்டுரிமை மக்களுக்கு என்னைக்குமே ஆகும். ஆமா, ஒட்டுமொத்த மக்களுமே ஓட்டு போட வேணும். 100% வாக்களிச்சா நாட்டு வளர்ச்சி கூடும். விட்டு விட மாட்டோம், ஓட்ட விட்டு கொடுக்க மாட்டோம். விட்டு விட மாட்டோம், ஓட்ட விட்டு கொடுக்க மாட்டோம். துட்டுக்கிட்டு கிட்ட வந்தா துடுக்கிற மாட்டோம். விட்டு விட மாட்டோம், ஓட்ட விட்டு கொடுக்க மாட்டோம். விட்டு விட மாட்டோம், ஓட்ட விட்டு கொடுக்க மாட்டோம். துட்டுக்கிட்டு கிட்ட வந்தா துடுக்கிற மாட்டோம். நாட்டு மக்கள் எல்லாருக்கும் ஓட்டுரிமை இருக்கு. நாட்டு மக்கள் எல்லாருக்கும் ஓட்டுரிமை இருக்கு. நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு வேணும் நமக்கு. லட்சம் பேரு ரத்தம் சிந்தி வாங்கி தந்த மண்ணு இது. லட்சம் பேரு ரத்தம் சிந்தி வாங்கி தந்த மண்ணு இது. பத்திரமா பாத்துக்கணும், ஆமா, பத்திரமா பாத்துக்கணும், ஒண்ணு சேர்ந்து நின்னு. ஒட்டுமொத்த மக்களுமே ஓட்டு போட வேணும். ஆமா, ஒட்டுமொத்த மக்களுமே ஓட்டு போட வேணும். 100% வாக்களிச்சா நாட்டு வளர்ச்சி கூடும். விட்டு விட மாட்டோம், ஓட்ட விட்டு கொடுக்க மாட்டோம். விட்டு விட மாட்டோம், ஓட்ட விட்டு கொடுக்க மாட்டோம். துட்டுக்கிட்டு கிட்ட வந்தாக்க தொட்டுக்கிற மாட்டோம். விட்டு
கொடுக்க மாட்டோம். ஓட்டுங்கிறது நம்ம உரிமை. ஓட்டு போட வேண்டியது நம்ம கடமை. வர்ற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி எல்லாருமே வாக்குச்சாவடிக்கு சென்று நீங்க எல்லாருமே 100% வாக்களிக்கணும்னு இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு விழிப்புணர்வு பாடலாக இதை கொடுத்து அந்த இதை பாடலை தொடரும் கொடுத்தோம். பாடலாக. இதே சேக்கிவட்டிக்கு வந்திருக்கின்ற நமது வெற்றி வேட்பாளர் யார் என்றால், இங்கிலாந்திலே தன்னுடைய சொத்தை எல்லாம் விற்று முல்லை பெரியாறில் அணை கட்டிய பேரன்பு கொண்ட அந்த பெண்ணிக்குவிக்கு அவர்களின் வாரிசாக இங்கே வந்திருக்கின்ற நமது பெருமதிப்பிற்குரிய வேட்பாளர் அவர்கள் வெற்றி பெற்று இது போன்ற பல்வேறு அணைகளை இந்த நாடெங்கும் கட்ட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு அவருக்கு இந்த சால்வை அணிவித்து வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். பேசுகிறேன். இப்பொழுது நமது வெற்றி வேட்பாளர் திரு எம் முருகன் அவர்களுக்கு நமது சேக்கிவட்டி சார்பாக கிராமத்தார்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் இதோ மக்கள் நாயகன் மண்ணின் மைந்தன் பாசத்துக்குரிய வாக்காளர் பெருமக்களே, நான் இப்ப சட்டசபை தேர்தலில் எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிடுறேன். எனக்காக போட்டியிடல, நம்ம மேலூர் தொகுதியை முன்னேற்றன்றக்காக போட்டுப்படுறேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஒரு துண்டு சீட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் நான் அரசியலுக்கு வந்த காரணம் என்னான்னு இருக்கும், அதெல்லாம் சுருக்கமாக சொல்லிடுறேன். நான் எங்கள் அப்பா முல்லை பெரியார் அணையை சொந்த செலவில் உயர்த்துறதுக்கு கேஸ் போட்டார். அவர் இறந்த பின்னாடி நான் அந்த சங்க தலைவர் பதவியை பண்ணேன். அவர் இருக்கும்போது சொந்த காசு செலவழிச்சார். அப்போயே நாங்களாம் சண்டை போடுவோம். அப்போ எங்களோட சண்டை போட்டு என் பங்கில் கழிச்சுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த விவசாயிகளை கைவிட்டுறக்கூடாதான்னு சொல்லிட்டு போனார். எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே 2 கட்சியிலேயே எனக்கு வாய்ப்பு கேட்டாங்க, நிற்கிறீங்களான்ட்டு. நான் நம்ம விவசாயிகளை கைவிட்டு போகக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொன்ன வார்த்தையை கேட்டு கட்சியிலலாம் சேராமல் நின்றுட்டே இருந்தேன். அம்மையார் ஜெயலலிதா இருக்க காலம் வரைக்கும் நம்ம ரோடு மறியல் பண்ணாலும் நம்ம கோரிக்கையில் இருக்க நியாயத்தை புறந்துட்டு அவங்க நம்ம மேலே கேஸே போடாமல் தண்ணி திறந்து விட்டாங்க. இப்போ வர 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 அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் ரொம்ப திமிரி ஏறிடுச்சு. நம்ம போனாலும் மதிக்கிறது இல்லை, கலெக்டர் ஆஃபீஸில் காத்து கிடக்கும். ஒரு நாள் ஓட்டு கேட்க கூட நம்மகிட்ட வர்றாங்க. 5 வருஷம் நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாங்க. திருப்பி 5 வருஷம் கழிச்சு வராங்க. இப்படி என்னடா இப்படி இதாக இருக்கே. இந்த போன வருஷம் முதல் வருஷம்லாம் பார்த்துருப்பீங்க, 5 கட்ட போராட்டம் பண்ணோம், தண்ணியே திறக்கலை. கடைசியாக கடவுள் புண்ணியத்தில் மழை பெஞ்சு டேம் நிரம்புற மாதிரி இருந்து தண்ணி திறந்து விட்டாங்க. முதலே திறந்துருந்தா என்னன்னு தெரில. இப்போ டங்ஸ்டன் போராட்டம் நடந்துச்சு, அதுக்கு அப்படி தான். நம்ம கோரிக்கை வச்சோடனே ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கலாம். நம்ம அவ்வளோ மக்களையும் திரட்டி நம்ம கஷ்டப்பட வச்சு அப்புறம் செய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன இருமாப்பு இருக்குண்டா, மக்கள் தானே நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் என்ன விவசாயத்தை நீங்கள் என்னதை பண்ண போகிறீங்க? மக்கள் நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. நாங்கள் 500 ரூபா கொடுத்து அவங்கள வாங்கிடுவோம், இல்லாட்டி ஜாதி பார்த்து ஒரு வேட்பாளர் நிறுத்துவோம், நீங்கள் என்னத்தை பிடுங்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நினப்பு இருக்குது. எனக்கு அதில் தான் நான் நொறுங்கி போனேன். இவங்க திமிர அடக்கணும். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள மேலூருக்கே ஒரு உதாரணமாக, நீங்கள் பூரா என் மேலே பாசமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி நான் 2 வாக்கு கேட்டால் நீங்கள் போட்டுருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் எல்லாம் பாசமாக இருப்பீங்கன்னு தெரியும். அதனால தான் இந்த அரசியலுக்கு வந்தேன். இப்போவும் நான் அரசியலுக்கு வரும்போது எங்கள் சங்கத்தை உடைக்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய மிரட்டல்கள், என் கூட யாரையும் வரவிடலை, எவ்வளோ பண்ணாங்க. எங்கள் வீட்டிலேயே தொந்தரவு. ஆனால் நான் பிடிவாதமாக நின்றேன். அன்புள்ள பெரியவர்களே, இன்றைய சினிமா என்பது ஏதோ ஒரு மூலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அன்றைய காலங்களிலே சினிமா என்பது மாட்டு வண்டி கட்டி அதில் வைக்கோலை வைத்து வைக்கோலுக்கு மாட்டுக்கு சாப்பாடு ஓட்டு சென்ற காலங்களிலே 365 நாள் சினிமா என்றது கலை. கரகாட்டக்காரன் ஓடிய கணேஷ் தேட்டருடைய உரிமையாளர் அவர்களுக்கு, வாக்கு கேட்டு வந்துள்ள ராமராசன் அவர்களுக்கு இந்த கைத்தறி அணிவித்து கௌரவப்படுத்துகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் பார்ப்போம். நம்ம மக்களின் மைந்தன்
உங்கள் வீட்டு பிள்ளை திரு ராமராஜன் அவர்களுக்கு ஜோரா எல்லாம் கேட்டுட்டுங்க. இப்போ அரசியலுக்கு வந்தாச்சு. வந்தா எல்லா பக்கமும் மக்கள்கிட்ட ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே வரவேற்பிருக்காங்க. இந்த எம்எல்ஏ எம்பியெல்லாம் நம்ம தொகுதிக்கு 5 வருஷத்துக்கு ஒருக்கா வர்றாங்க. ஏதோ சொல்லி ஓட்டு வாங்குறாங்க. நன்றி சொல்ல கூட வர மாட்டேன்றாங்க. திருப்பி தொகுதியை பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன்றாங்க. தொகுதியில் பூரா ரொம்ப அவல நிலையாக இருக்குது. போனாதான் தெரியுது. ரோடு இல்லை, தண்ணி இல்லை, எங்கே பார்த்தாலும் ரொம்ப சேதாரமாக இருக்குது. பள்ளிக்கூடங்கள்லாம் இடிஞ்சு கிடக்கு, குடிநீர் வரல, பஸ் நிற்கலை. சின்ன சின்ன வேலை அதெல்லாம் ஒரு எம்எல்ஏ செய்யலாம். அந்த வேலையை கூட ஏன் செய்யாமல் இருக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு எம்எல்ஏக்கு சம்பளம் 1.5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. ஒரு கணிப்பொறி இன்ஜினியர் 30,000 ரூபா சம்பளத்துக்கு 12 மணி நேரம் வேலை பார்க்குறாரு. இவர் 1.5 லட்ச ரூபா வாங்கிட்டு 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்து உங்களை பார்க்கலாம், உங்கள் குறைகள்லாம் அரசு பணத்தில் நிவர்த்தி பண்ணலாம். அதை கூட பண்ண மாட்டேன்றாங்க. சரி பரவாயில்ல, வேறு என்னதான் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம நினச்சும் போதே அரசியலுக்கு வந்துட்டோம். நான் வந்து ஒரு 6 மேலூரில் செயல்படாத எம்எல்ஏ அலுவலகத்தை செயல்பட தொடங்குவேன். ஒரு 6 இடத்துல மேலே உழவு, கருங்காலக்குடி, வெள்ளலூர், அப்படி 6 இடத்துல எம்எல்ஏ அலுவலகம் தொடங்குவேன் ஜெயிச்சுட்டா. அப்புறம் வந்து நிறைய திட்டங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதெல்லாம் படிச்சுக்கிறேங்க. எனக்கு ஓட்டு போடுங்க. நிறைய பேச இப்போ டயல் அதனால குறைச்சிக்கிறேன். நான் ராமராஜன் உங்கள்கிட்ட பேச வந்திருக்காரு. இப்போ என்னடா கடைசியாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு எம்எல்ஏக்கு மெட்ராஸ் வந்திருக்காரு. அவர் பெரும் பணபலத்தோடு வந்திருக்காரு. அவர் எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட்டில் அவருக்கு வருஷ வருமானம் 3 லட்ச ரூபா கட்டியிருக்காரு. அவர் சொத்து மதிப்பு 17 லட்ச ரூபா கட்டியிருக்காரு. அவர் ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா இப்போ செலவழிச்சிட்டு இருக்காரு. ஓட்டுக்கு 1000 2000 கொடுக்க போகிறாரு. அந்த 1000 2000 அவர் பணமாக இருக்குமா, உழைச்ச பணமாக இருக்குமான்னு நீங்கள் எல்லாம் பாருங்கள். அந்த பணம் 1000 ரூபா கொடுக்குறாருன்னு வைங்க, அது ஒரு நாளைக்கு 60 காசு வரும். நம்ம அதை வாங்கிட்டு அவருக்கே ஓட்டு போட்டால் அவர் மெட்ராஸ் பக்கம் போயிடுவார். திருப்பி நம்ம தண்டிக்கு போராடணும். ஆனால் அன்னைக்கு நான் வந்துடுவேன், உங்களோட தான் நிற்பேன். என்னைக்கு இருந்தாலும் நான் பாடுபடுவேன், உங்களை கடைசி வரைக்கும் விட மாட்டேன். அதனால காசு வாங்கினாலும் தப்பு இல்லை. அது வந்து அவங்க பணம் இல்லை, நம்ம பணங்களை, அரசு பணத்தை எடுத்த பணம் தான். அதனால அவங்க மட்டும் நம்மகிட்ட வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டு செய்யாமல் இருக்காங்க. கடவுள் தண்டிக்குதா? அதனால ஒன்றும் கடவுள்லாம் தண்டிக்க மாட்டார். அது நம்ம பணம் தான். வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச வேட்பாளருக்கு போடுங்க. நான் இல்லை, உங்களுக்கு யார் நல்லது செய்வாங்க நீ நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு போடுங்க. இது நம்ம தொகுதி முழுக்க இருக்க எல்லா மக்களுக்கும் கேட்டுக்கிறேன். காசுக்கு தயவு செஞ்சு அடிமையாகாதீங்க. நம்ம மேலூர் வந்து 40 வருஷமா நான் பார்த்த ஊராத்தே இருக்கு, எதுவுமே வளர்ச்சி அடையலை. கிரானைட்டை மூடிட்டாங்க, நூற்பாலையை மூடிட்டாங்க, தொழிற்சாலையெல்லாம் இல்லை. என்னை மனவருத்தை செய்ய வச்சது என்னண்டா, படித்த பையங்கள்லாம் விவசாயம் வேலை செய்ய கூச்சப்பட்டுட்டு பூரா இங்கே வேலை கிடைக்காம துபாயில், அபுதாபியில், சிங்கப்பூர், மலேசியான்னு போய் பாவம் சின்ன வயசில் அனுபவிக்க வேண்டிய வயசில் பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு போய் கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் சரி பண்ணணும், தொழிற்சாலையெல்லாம் தொடங்கணும், நேர்மையான ஒரு நிர்வாகத்தை தரணும் அப்படின்னு தான் நான் வந்து அரசியலுக்கு வர்றேன். என்னை நம்பி ஓட்டு போடுங்க. அது எனக்கான ஓட்டு இல்லை, உங்களுக்கான ஓட்டு, நமது தொகுதியின் வளர்ச்சிக்கான ஓட்டு. உங்களை நன்றி கூறி, உங்கள் பாசத்திற்கு மண்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, என் உயிரினும் மேலான தாய்மார்களே, பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, விவசாய பெருமக்களே, வியாபார பெருமக்களே, மாணவ மாணவிகளே, வணக்கத்துக்குரிய வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலூர் தொகுதி மக்கள் முன்னேற்ற இயக்கம் என்ற பெயரை வைத்து முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாய தலைவராக இருந்தவர் என் வாழ்நாளில் முதலாளி சீமான் என்ற மீனாட்சிசுந்தரம் ஐயா அவர்கள். அவர் விவசாய தலைவராக இருந்தார். தந்தை வழியில் தந்தையின் கட்டளை ஏற்று மக்களுக்கு பணிபுரிய மீண்டும் அவர் விவசாய தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்த தேதியில் முக்கியது, முல்லை பெரியார் அணையை கட்டியது பென்னி குயிக். அந்த பென்னி குயிக்கு முல்லை பெரியாரில் சிலை அமைத்து கொடுத்தது நம்ம இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதை மறவாது அந்த விவசாயி என்ற ஒரு அடைமொழிக்கு ஏற்ப அவரை முன்னிறுத்தி என்னுடைய வாழ்வின் முதலாளியாக இருக்கக்கூடிய ஐயா மீனாட்சி சுந்தரம் படமேற்று
இங்கே அருமையான கூட்டத்தை ஏற்பாடு செய்து சீரும் சிறப்புமாக நடத்தி வைக்கிறார். வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று மேலூர் தொகுதி ஒரு முன்னேற்றமான தொகுதி என்று மாற்றம் ஏற்பட இந்த களத்தில் அரசியல் பாகுபாடின்றி எந்த ஜாதி மதம் இல்லாமல் நாம் எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு ஒற்றுமை சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மேலூர் தொகுதிக்கு வளர்ச்சி பெற நம்மளால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும், மக்களை தேடி செல்ல வேண்டும், மக்களை நாடி செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு உங்கள் முன்னே ஒரு வெற்றி வேட்பாளராக இந்த மேலூர் தொகுதி மக்களை காப்பாளராக நிற்கக்கூடியவர் தான் என் வாழ்வின் முதலாளி சீமான் ஐயாவுடைய புதல்வர் திரு முருகன் அவர்கள். இந்த நாள் ஒரு அருமையான நாள். 17/4/26. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி? எனக்கு ஒரு பாக்கியம், என்னுடைய கைமாறு, என்னுடைய நன்றி கடன் தம்பி வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் மட்டுமல்ல, இந்த மேலூர் தொகுதியின் காப்பாளர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அவர் இல்லாத சொத்து சுகம் இல்லை, இல்லாத வசதி இல்லை, இருக்கு. ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு தந்தையின் கட்டளையை ஏற்று உங்களுக்காக பணிபுரிய வந்திருக்கிறார். இன்று என்ன நாள் என்றால் அவருக்கு பிறந்த நாள். என்றென்றும் 100 ஆண்டு காலம் எல்லாம் வளமும் பெற்று சீரோடு சிறப்போடு வாழ நீங்கள் அனைவரும் அவரை வாழ்த்த வேண்டும். இந்த பிறந்த நாளுக்கு அவருக்கு நீங்கள் தர வேண்டிய பரிசு 23 அன்று வாக்குப்பதிவு சென்று எண் 11 அழுத்தி மே 4ஆம் தேதி மேலூர் தொகுதியில் திரு முருகன் வெற்றி பெற்றார் என்ற செய்தியை தருவதுதான் அவர் பிறந்த நாளுக்கு நீங்கள் தரும் பரிசு. ஏனென்று சொன்னால், நான் மேலூரில் சொக்கம்பட்டியிலிருந்து கணேஷ் தட்டில் வேலை பார்க்கும் பொழுது சினிமா மீது மேகம் கொண்டவன், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று வீர முழக்கமிட்டவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான் என்று வீர முழக்கப்பட்டவர் நம்முடைய புரட்சி அம்மா அவர்கள். ஆக சிறு வயதிலிருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ரசிகனாக இருந்த நான் நடிப்பு மட்டுமே குறிக்கோள், படிப்பே ஏறவில்லை. படிப்பு முடித்த பிறகு ஐயாவுடைய திறங்களில் வேலை செய்தேன், எல்லா வேலையும் செய்தேன், மேனேஜராக இருந்தேன். அப்பொழுது என் நடிப்பு ஆர்வத்தை பார்த்து எங்கள் திரையரங்கிற்கு ஐயா அவர்கள் படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணார். இளமை ஊஞ்சல் அடிக்கிறது, ரஜினி சாரும் கமல் சார் ஆக்ட் பண்ண படம், கந்தர் அலங்காரம், துணிமை துணை, இப்படி சில படங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணார். அந்த உமையால்வின் கதிரேசன் மச்சினன் தான் காரக்குநாராயணன். என்னுடைய சினிமா என்ட்ரிக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது எங்கள் திரையரங்கு கணேஷ் தேட்டருக்கு காரக்குணர் வந்தார். ஆகா, ஒரு சினிமா டைரக்டர் தேட்டர் வந்துருக்காரேன்னு உட்காந்து அவருக்கு டிஃபன் ஆந்தம் பருமாறினேன். அப்போ ஐயாட சொன்னேன், ஐயா சொல்லுங்கய்யான்னு. அப்போ சொன்னார், நாராயணா அவன் குமரேசன் ரொம்ப துரத்துறாங்க, சினிமா பைத்தியமாக இருக்கிறான், அவனுக்கு ஏதாவது 2 சீன் கொண்டு சொன்னார். அப்புறம் அவர் சரின்ட்டு போனார். அச்சாணி படம் வரல, அதில் இல்லை முடிஞ்சு போச்சு. ஐயா அச்சாணி படம் ரிலீஸ் ஆச்சு. அடுத்த படம் காரைக்குடியினர் டைரக்ஷன். இன்னைக்கு கின்னஸ் ரெக்கார்டில் 133 படம் பண்ணி தமிழ்நாட்டில் யாரும் செய்யாத ஒரு கின்னஸனை செய்தவர் என் குருநாதர் ராமநாராயண் சார் டைரக்டர் அவர்கள். மலையூர் மாவட்டம் டைரக்டர் ராஜசேகர் 2 பேரும் ப்ரொடியூசர், காரக்குணம் டைரக்டர். முதலாளி அவர்கள் அழைத்து செல்லும் பொழுது மீனாட்சி அம்மன் ஆசையோடு எனது வாழ்வின் முதலாளி மீனாட்சி சுந்தரம் என்னை அழைத்து கொண்டு சென்னையிலே விட்டு, இவரை நம்பி எத்தனை லட்சம் வேணால் கொடுக்கலாம், அதுக்கு நான் கேரண்டின்னு சொன்ன முதலாளி தான் வேட்பாளர் தந்தை. அந்த பெருந்தன்மை, அவர் சொன்ன வார்த்தை கட்டுப்பட்டு இன்று நான் படிப்படியாக உயர்ந்து இந்த குடும்பத்திற்கு ஐயா மகனுக்கு இப்படி ஒரு பாக்கியம், வாக்கு சேர்க்கிற பாக்கியம் இருக்குன்னா நான் மிகவும் ஆசைப்படுறேன். அது என்ன கணக்குனா, மீனாட்சி அம்மன் மதுரையுடைய பிரதான சின்னம். அந்த மீனாட்சி அம்மன் அருளால், ஐயா மீனாட்சி சுந்தரம் அவர் அருளால் நான் முதலாக மேக்கப் போட்டு நடித்தது மீனாட்சி குங்குமம் என்ற திரைப்படம். எவ்வளோ கனெக்டிவிட்டி பாருங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி என்ற படம் ராம்நாத் சார் டைரக்ஷன் பண்ணும்போது உதவி டைரக்ஷன் குமரேசன் வரும். அந்த படம் மீனாட்சி, அந்த ஒரு கனெக்டிவிட்டி வரும். அதெல்லாம் படிப்படியாக உயர்ந்து கதாநாயகன் நடிக்கும் போது எனக்கு அமைஞ்ச பேர் தெரியுமா? நம்ம ஊரு நல்ல ஊரு. அது எந்த ஊரும் சொல்லலாம், சேக்கிப்பட்டி நம்ம ஊர், நம்ம ஊர் மேலூர் நல்ல ஊர், எந்த ஊரையும் நம்ம சொல்லலாம். நம்ம ஊர் நல்ல ஊர் என்று வந்தவன் நான்.
அவர் 25 படம் ஊர் விட்டு வந்து அதுக்கப்புறம் எங்கள் ஒரு பாட்டுக்காரன் இங்கே தான் எடுத்து எல்லாம் சுற்றி எடுக்க எடுத்த பிள்ளையார் தெரிஞ்சு சேக்கிப்பட்டி ஞாபகம் இருக்கு எனக்கு. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் இங்கே நடந்துச்சு. இங்கேருந்து போகிற வண்டி நத்தம் போகணும் இப்படி இல்லையா, டர்ன்னு வந்து கடத்துக்கு பஸ்ஸை விட்டாங்க. நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு ஓடியாமல் பார்த்தோம், மிகப்பெரிய விபத்தை பார்த்துக்கணும். அந்த சேக்கிப்பட்டி ஞாபகம் எனக்கு இருக்குது. அந்த தம்பி சொல்லும்போது அந்த சேக்கிப்பட்டி பார்க்கணுன்ற ஆசை வந்துச்சு. அது மட்டும் இல்லை, எஸ்விஆர் பஸ் குப்பரை கவுந்துச்சு, நாங்கள் ஸ்கூலில் வந்து ஓடியாந்தோம். இப்போது இந்த மேலூர் தொகுதின்னு சொல்லும்போது தயவு செய்து நீங்கள் டிவியை ரிவைண்ட் பண்ணி பாருங்க, டிவியை பாருங்க. சட்டமன்றத்தில் மேலூர் தொகுதிக்கு இதுவரை யார் பேசினார்கள் சிந்தித்து பாருங்கள். எல்லா தொகுதிக்கும் எல்லா எம்எல்ஏக்களும் பேசுகிறாங்க, ஆனா நான் நம்ம ஊர் தொகுதியை பேசுறதுக்கு இல்லையே, யாரும் பேசலையே, ஏன் தெரியல. ஆனால் இந்த தேர்தலுக்கு பின்னால் இன்று வேட்பாளர், நாளை இந்த ஊர் எம்எல்ஏ, மேலூர் தொகுதிக்கு எம்எல்ஏ. நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். அன்னைக்கு தம்பியை கேட்டேன், எப்பப்பா வரணும், வந்துடுறப்பா தம்பிட்டு சொன்னேன். அன்னைக்கு வென்றால் தான் போதும்னாரு. காலை வந்தோடனே கேட்டாங்க, தம்பி நீங்கள் வெற்றி பெறுவீங்க, ஏன்னா எல்லா வசதி விட்டுவிட்டு மேலூர் தொகுதிக்கு மக்களுக்கு முன்னேற்றம் வேணும். விவசாயமா, வியாபாரமா, குடிநீரா, இல்லை குளத்து நீரா, கல்வியா, மருத்துவமா, மாணவ மாணவிகளுக்கா, குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய சூழ்நிலை இந்த தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது. தீய பழக்கங்கள் மெருகேறி போயிருக்கிறது, அதை குறைக்க வேண்டும். இப்படி எல்லா பக்கத்தில் இருந்தாலும் தம்பி முருகன் அவர்கள் சில வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார், ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டும். அதாவது வருஷம் பொது புனித்தரை வாய்க்கால்கள், மடைகள், கண்மாய்கள் தூர்வாரப்பட்டு பாசன திறப்பையும் நீர் விநியோகத்தையும் உறுதிப்படுத்துதல். இன்னொன்று சொல்லிடுறேன், எம்எல்ஏ ஆனால் சம்பளம் 1.5 லட்சம் ரூபா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 1.5 லட்சம் சம்பளம் எனக்கு வேண்டாம், மேலூர் தொகுதிக்குன்னு ஒரு சட்டமன்ற உறுப்பு ஆஃபீஸ் மட்டும் மேலூரில் நான் பார்த்துருக்கேன், கோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. தம்பி என்ன பெட்ரோல் பங்க் ஏற்ற மாதிரி. தம்பி என்ன சொல்கிறாருன்னா, மேலூர் தொகுதிக்கு எம்எல்ஏ ஆனால் 6 இடத்தில், முருகன் என்பது 6 படை வீடு, அந்த 6 இடத்துல என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் கட்டி அந்த 1.5 லட்சம் சம்பளத்தை எல்லா மக்களுக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் 25 போட்டுறேன், எனக்கு அந்த சம்பளம் வேண்டாம், அது மக்களுக்கே போய் சேரட்டும் என்று அறிவிக்கிறார். ஏன்னா அவர் சொல்ல அவசியம் இல்லை, அவர் இப்படி தெரியும், அவர் சுத்தம் கஷ்டப்பட அவசியம் இல்லை, ஜம்முன்னு வாழ்ந்து போகலாம், அந்த வாழ்க்கை வேண்டாம். ஐயா சொன்ன மாதிரி அப்பாவுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நீ மக்களுக்கு பணி செய், விவசாயத்தை விட்டுறாத. ஏன்னா விவசாயி சேத்துல கால் வச்சாத்தான் நம்ம சோத்தை கை வைக்க முடியும். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். உழுவுற ஆள் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஆகையால் அவர் அதை உணர்ந்து உணர்ச்சியோடு சொல்லியிருக்கிறார். அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலை திறக்கப்படும் அல்லது புதிய சர்க்கரை ஆலை மேலூரில் அமைக்கப்படும். சிங்கமுன்னரி நீட்டிப்பு கால்வாய் சீரமைக்கப்பட்டு நீர் இருப்பை பொறுத்து வருஷம் பாசன நீர் திறக்கப்படும். வைகை அணை தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும். மேலூர் அரசு பணிகளுக்காக அரசு தேர்வுக்கான இலவச பயிற்சி மையம் அமைக்கப்படும். அனைத்து கிராமங்களிலும் சிறுவர் பூங்காக்களும் விளையாட்டு மைதானங்களும் ஏற்படுத்தப்படும். கிராமங்களில் குடிநீர், மின்சாரம், தெரு விளக்குகள், நல்ல ரோடுகள் கண்டிப்பாக கிடைக்க பாடுபடுவார். மேலூரில் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்டப்படும். வல்லாளப்பட்டியில், கருங்காலக்குடி, வெள்ளலூர், திருவாதூர், மேலவளவு போன்ற ஊர்களில் எம்எல்ஏ கிளை அலுவலகம் அமைத்து பொதுமக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். 10 ஆண்டுகளாக திறக்கப்படாத மேலூர் நகரில் உள்ள எம்எல்ஏ அலுவலகம் செயல்பட துவங்கும். பெரியார் அணையை கட்டிய கர்னல் பென்னி குயிக் அவர்களின் திருவுருவச் சிலை மேலூர் நகரில் அமைக்கப்படும். அந்த பென்னி குயிக் அவர்களை மறவாதான் புரட்சி தலை அம்மா அவர்கள் அவருக்கு சிலை தெரிவித்து வைத்தார்கள். இன்னைக்கு தம்பி அதை ஏன் அப்படி சொல்றாரு, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த அளவுக்கு உணர்ச்சி, அதை மட்டும் மாறும் இல்லை. அவர் நடு ரோட்டில் இருந்த ஜங்ஷன் அந்த நேரத்தில் போராட்டம் பண்ணுவதாக இருக்கட்டும், நீர் பிரச்சனைக்காக அவர் விவசாயிகளுடைய போராட்டமாகட்டும், அற்புதமான முறையில் பேசியார். நம்ம தம்பி அழகாக பேசுது, சூப்பராக பேசுது. நான் கூட சினிமாவில் படப்படம் பேசி போயிருவேன், மீட்டிங்கும் கடகடம் பேசிட்டு போயிருவேன். ஆனால் நிறுத்தி நிதானமாக என்ன சொல்லணும்னோ அதை சொல்கிறார். ஒன்று மட்டும் சொல்லிக்கிட்டேன், இந்த சேக்கிப்பட்டி நின்று இன்று அவர் பிறந்த நாள். இந்த பிறந்த நாளுக்கு நீங்கள் தர பரிசு அவர் எம்எல்ஏ.
23ஆம் தேதி வாக்களிக்க யாரும் மறந்துடாங்க. தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறேன் தாய்மார்களே. ஒரு நாள், ஒரே ஒரு நாள், 5 வருஷத்துக்கு ஒரு நாள், 5 12 60 மாதங்கள். அந்த 60 மாதங்களும் நாமும் நம் குழந்தைகளும் குடும்பங்களும் நன்றாக இருக்கிறோம் என்றால் அந்த ஒரு நாள் சேர்ந்து நல்லவர் யார் என்றதை அடையாளம் கண்டு உங்கள் விரலை 11ஆம் நம்பருக்கு நேர இருக்கிற கம்ப்யூட்டர் அழுத்தினால் கண்டிப்பாக உங்கள் அனுமதியோடு அவர் ஆசையோடு எம்எல்ஏ வருவார். தயவு கூர்ந்து சேக்கிப்படி மக்களே, வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் அனைவரும் இந்த மேலூர் தொகுதிக்கு மேலும் மென்மேலும் மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும், ஒரு வளர்ச்சி ஏற்பட வேண்டும் நோக்கோடு தம்பி முருகன் அவர்களுக்கு கம்ப்யூட்டர் சின்னம். கம்ப்யூட்டர்னால தான் உலகமே என் தம்பி முருகன் எம்எல்ஏ ஆகலைன்னா மேலூர் தொகுதி முன்னேற்க வாய்ப்பு இல்லைப்பா. அந்த அளவுக்கு நீ மேலூர் வாய்ப்பு வச்சிருக்காங்க. ஆகையால் அவருக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் வாக்களித்து ஏப்ரல் 23ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று அவர் எதிர்க்கப்பட்ட 11ஆம் நம்பரில் முருகன் எனக்கு நேர கம்ப்யூட்டர் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்து மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணும் போது மேலூர் தொகுதியில் முருகன் அவர் முன்னிலையை போட்டு 5ஆம் தேதி அவர் எம்எல்ஏ என்ற ஒரு பட்டத்தை வாங்க வேண்டும். அதுக்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். நான் காலதாக சொன்னேன், உண்மையிலே சொல்கிறேன். சேக்கிப்பட்டி இன்னைக்கு நான் இப்போ எங்கெங்கே பேசி வரணும் அங்கேயெல்லாம் இந்த மேலூரை சுற்றியே நான் 40 படம் ஆக்ட் பண்ணிட்டேன் ஹீரோவா. ஏதோ கேட்டாங்க, இப்போ கூட தம்பி சொன்னார், உண்மைதான் அது. வாஜ்பாய்க்கு ஓட்டு போட்டால் 12 கோடி. அம்மாவை எதிர்த்து வாஜ்பாய்க்கு ஓட்டு போட்ட எம்பியாக இருக்கும்போது 12 கோடி. நாட்டு சைடில் ஒரு கவர்னர், அதை தம்பி மறக்காம ஏமா சொல்றாரு, வந்தது வாய்ப்பு. ஆனால் உயிர் போனாலும் என் தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சி தலைவர் அம்மாவுக்கும் என் உயிருள்ளவரை விசுவாசம் இருப்பேன். ஆனால் அதே நேரத்தில் எனக்கு வாழ்வளித்த நடிகன் என்ற பட்டத்தை கொடுத்த என் முதலாளிக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இந்த குடும்பத்துக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். எதுவானாலும் சரி, இந்த அரசியல் காலத்தில் இருந்தனால எனக்கு எவ்வளவோ லாஸ், உடம்புல கால் ஃப்ராக்சர், கை ஃப்ராக்சர், கண் ஃப்ராக்சர் எவ்வளவோ வந்துச்சு. அதிமுக உழைச்சாலும் எனக்கு உயிர் மருந்தம் மிச்சம். அந்த உயிரையும் என் முதலாளி ஐயா தம்பிக்காக கொடுப்பேன். அந்த ஒரு உணர்வு, உணர்ச்சி, நன்றி கடன், அதுக்காகத்தான் நான் பார்க்க. ஆனால் ராமராஜன் வந்தார், பேசினார் நினைக்காம உங்கள் ஊர் பாட்டுக்காரனாக நம்ம ஊர் நல்ல ஊர் என்று சொல்லும் அளவுக்கு சொர்க்கமே என்றாலும் அது மேலூரை தூதி போல வருமா, ஆனால் எந்நாடு சென்றாலும் நன்மாடு ஆகும் சொன்ன மாதிரி மேலூர் தொகுதி மிகப்பெரிய தொகுதி என்று ஆற்ற பெரிய தொகுதியை மாற்ற தம்பி முருகன் அவர்களை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கணும் என்று உங்கள் அத்தனை பாதம் தொட்டு வணங்கி அவருக்கு வாக்களியுங்கள். கம்ப்யூட்டர் சின்னம், அவரை வெற்றி பெற செய்யுங்கள், எம்எல்ஏ ஆக்குங்கள். மென்மேலும் மென்மேலும் மேலும் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும். சட்டசபையிலே முதல் சட்டமன்ற கூட்டத்தில் அவருடைய கம்பீர குரல் மேலூர் தொகுதிக்காக கண்டிப்பாக உரிமை குரல் கொடுப்பார் என்பதில் ஒரு அளவும் சந்தேகமே கிடையாது என்பதை மனதில் கொண்டு அனைவரும் கம்ப்யூட்டர் நிலத்தில் முத்தாலம்மன் கோவில் நல்லாட்சியோடு இந்த முத்தாலம்மன் சொல்கிறேன். நீங்கள் மட்டும் 23 ஓட்டு போட்டு ஓட்டு என்னும்போது தம்பி எம்எல்ஏ ஆனார்னா 5ஆம் தேதி வெற்றி செய்து வந்தால் நான் உடனே அறிவிப்பேன். என் படத்தின் பெயர் எங்கள் ஊர் எம்எல்ஏ அப்படின்னு படத்தை எடுத்து இதே சேக்கிப்பட்ட நான் ஷூட்டிங் பண்ணலைன்னா என் பேரை மாற்றி கொடுங்க. சொன்னால் செய்வேன். நான் சும்மா சொல்ல மாட்டேன், படத்திலே போய் சொல்ல மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன், என் தாய்மாரை தப்பாக நடிக்க மாட்டேன். 100 கோடி கொடு, 5 கோடி கொடு. இன்னைக்கு எத்தனை கட்சிக்கார கூப்பிட்றாங்க. உயிர் போனாலும் சரி, எனக்கு காசு பணம் முக்கம் இல்லை. மக்கள் மனதில் நிற்க வேண்டும். வாழ்ந்தவன் கோடி, மறைந்தவன் கோடி, மக்கள் மனதில் நின்றவர் யார்? சொன்னவர் பொறுத்தல் எம்ஜிஆர். அதுதான் வாழ்வு உள்ளவரை என் தெய்வங்களாக இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களையும் என் வாழ்வின் முதலாளி ஐயா அவர்களையும் தெய்வமாக போட்டு வழங்குகிறேன். அவருடைய பிள்ளை ஜெயிக்க வேண்டும். தயவு செய்து ஒரு அருமையான வாய்ப்பு. உங்களை நாடி வந்திருக்கிறார், உங்களை தேடி வந்திருக்கிறார். அவருக்கு நல்ல வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுத்து பாருங்க. கொடுத்தது நல்லது நினைக்கிற அளவுக்கு அவர் பணியாற்றுவார்.
மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அவங்க அரசாங்கத்தில் செய்கிறது வேற, சம்பளம் வேற, அதுக்கு ஃபண்டு தர்றாங்க அது வேற. இருந்தாலும் தன் பணம் எத்தனை கோடியானாலும் இந்த மக்களுக்கு நான் தர தயார் என்று நிற்கும் அந்த வேட்பாளருக்கு நீங்கள் கம்பியூடு செய்து வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நன்றி. கடைசியாக ஒரே ஒரு 3 நிமிஷம் மேலூரை பற்றி ஒரு சின்ன வரலாறு. நான் ஒரு தனிப்பாடு இந்த தண்ணியை முல்லை பெரியார் தண்ணின்னு நினச்சிக்கிறங்க. இதோட வரலாறு என்னண்டா, சுமார் 200 வருஷத்துக்கு முன்னாடி மேலூர் பகுதி மலை மரபு பிரதேசம், மழை அதிகமாக பெய்யாது. இங்கே பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. வருஷத்துக்கு 10,000 20,000 ஆயிரக்கணக்கில் நம்ம முன்னோர்கள் இறந்துருக்காங்க. ஆங்கிலேயர்கள் 4-5 வருஷம் சாப்பாடு போட்டு உணவு சாமான்லாம் கொடுத்து பார்த்துட்டு நீ நம்ம கவர்மெண்ட்டே திவால் ஆயிரும், வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தான் முல்லை பெரியாறு திட்டத்தை தீட்டினாங்க. அது நம்ம மேலூர் பகுதி மதுரை மாவட்டத்தில் முக்கியமாக மேலூர் பகுதிக்காக தான் தீட்டினது. அதில் தெய்வாதீனமாக உங்களுக்கு ஒரு சூழ்நிலை காரணமாக உங்கள் பகுதி மேடை அமைஞ்சிருச்சு. இல்லாட்டி அன்னைக்கு அந்த காலத்தில் குதிரையில் போன பெண்ணிகோக் அங்கே முல்லை பெரியார் அணையிலேருந்து குறிச்சிப்பட்டி வரைக்கும் மழை பெஞ்சா தண்ணி ஓடும்ல, அந்த வழித்தடத்தை தேடி நேச்சுரலாக இயற்கையாக எங்கே தண்ணி போகுமோ ஈஸியாக கட்டுமானம் பண்ணுமோ அதை கண்டுபிடிச்சி கட்டியிருக்காரு. அன்னைக்கு உங்கள் பக்கமாக அப்படி பள்ளமாக இருந்திருந்தா அன்னைக்கு அதையும் கொண்டு வந்திருப்பார். நம்ம அதுக்கான முயற்சியும் எடுப்போம், அதில் மாற்று கருத்து இல்லை. இங்கே இருக்க கம்மாயெல்லாம் நிரப்புறதுக்கு வேறு திட்டங்கள்லாம் இருக்குது. ஊருக்குள்ளே மழை பெய்யுதுல, அந்த தண்ணியை பூரா பிளாஸ்டிக் பைப் போட்டு பூமிக்குள்ளே போகாமல் கொண்டு கம்மாயில் சேர்த்துடலாம். அப்படி சேர்த்தா வருஷம் முழுக்க விவசாயம் பண்ணலாம். அந்த மாதிரி திட்டங்களுக்கு உதவ நிறைய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குது. நம்ம போய் அந்த திட்டத்தை அணுகலாம். மேற்கொண்டு இப்போ இயந்திரமயமாக்கல் நிறைய வந்திருக்கு. ரெண்டாவது, அன்றைக்கெல்லாம் மார்க்கெட்டுக்கு போய் பார்த்தேன், ஒரு விவசாயி ஒரு மூடை நிறையா பச்சை மிளகா பிடிக்கிட்டு வந்தார். 5 பேர் பிடுங்கினாங்கண்ணே, 500 ரூபா, எனக்கு பெட்ரோல் செலவு 100 ரூபா 600 ரூபான்னு 300 ரூபாய்க்கு தானே கேட்குறாங்க. நான் 50 ரூபா கமிஷன் வேறு கொடுத்துட்டேன், 250 ரூபாய்ன்றாரு. பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. நான் கூட ரூபா தரவா அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணே வேணாண்ணே, இது எங்கள் தலையெழுத்து தானே அப்படின்றாரு. அதற்கான முயற்சி என்ன செய்யலாம்டா, குளிர்பதன கிட்டங்கி அங்கங்கே வைக்கலாம். இந்த மாதிரி காய்கறிகளுக்குமே நெல் கரும்பு மாதிரி குறைந்தபட்ச விலை ஒரு 30 ரூபாய்னு வைக்கலாம். இந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி ஒரு பயிர் போடுறவங்கள இத்தனை ஏக்கர் தான் இந்த மாவட்டத்தில் கத்திரிக்காய் போடலாம், தக்காளி போடலாம் அப்படின்னு கட்டுப்பாடு விதிச்சா எப்போவுமே சீரான விலையில் கிடைக்கும். நம்மளும் சீரான விலை கிடைக்கும், பொதுமக்களுக்கும் அது சீரான விலையில் கிடைக்கும், நம்மளுக்கு நட்டம் வராது. அந்த மாதிரி திட்டங்கள்லாம் வேறு அரசாங்கங்கள் செய்யுது. இங்கே யாரும் செய்ய யோசிக்கிறதே இல்லை. இவங்களுக்கெல்லாம் வேறு திட்டங்கள், அவங்கள வளமாக்கிறத யோசிக்கிறாங்க. மக்களை பற்றி யாருமே இது வரைக்கும் யோசிக்கலை. அப்படி ஒரு அரசு வராதான்னு ஏங்கி பார்த்துட்டு தான் சரி நம்மளே இறங்கி நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன அளவாவது செஞ்சு பார்ப்போம்னு அதுக்கு வந்திருக்கேன். இல்லாட்டி எனக்கு வேறு எந்த தேவையும் இல்லை. இன்னொரு முயற்சி என்னாண்டா, இந்த தண்ணியை விட்டுட்டோம், நம்ம தொழிலாளர்கள் நம்ம மக்கள்லாம் வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தா ஊரை விட்டு காலி பண்ணி போயிடுவாங்க. நம்ம ஊரை யார் காப்பாற்றுறது? சிவகங்கையில் அப்படித்தான் இருக்குது. நிறையா கிராமங்களில் ஆளே இல்லை, வீடு தான் இருக்குது. நம்ம வீர ஊரெல்லாம் இப்படி காப்பாற்றுறது, அந்த 2 நோக்கத்துக்காக நான் அரசியலுக்கு வந்தேன், வேறு எந்த நோக்கமும் இல்லை. என்னை ஆதரிங்க. என்னால் பணம்லாம் உங்களுக்கு தர முடியாது, நல்ல சேவை தான் தர முடியும். என்னை எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் உங்களை. அதனால் உங்களையெல்லாம் வேண்டிக்கு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். நீங்கள் என்ன வேணாலும் என்கிட்ட கேட்கலாம், நான் என்ன வேணாலும் முடிஞ்சதை என்னால் செய்கிறேன். நன்றி, வணக்கம்.